நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி வந்து நம்ம விரால் மீன் தான் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம மேனேஜரு நான் 2 பேரும் வந்திருக்கோம். நம்ம தம்பி வந்து இன்றைக்கி நமக்கு கேமராமேன் வந்திருக்காரு. என்ன பொம்மை யூஸ் பண்ணுறேன்னு காட்டியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த பிராவோ அப்படிங்கிற இந்த தவளை தான் யூஸ் பண்ணேன். இது வந்து பொம்மை அடித்து அத்திட்டு போயிட்டு இன்றைக்கி அண்ணன் தான் எடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் பாருங்க. இதை தான் முதல்ல யூஸ் பண்ணேன், சரிங்களா. அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணேன், சரிங்களா. இப்போ வந்து இந்த பிராண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சரிங்களா. எதுக்காக நான் இத்தனை தவளை காட்டுறேன் அப்படின்னா, நண்பா நீங்கள் பர்டிகுலர் எந்த தவளை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிங்கன்னு கேட்கிங்க. எல்லா தவளைக்கும் மீன் அடிக்க தான் செய்யுது. நீங்கள் கரெக்டான ஸ்பாட்டை பார்த்து கரெக்டாக போட்டிங்கன்னா கட்டாயம் மீன் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா. அப்புறம் இந்த தவளையில் தான் கிடைக்குமா அந்த தவளையில் தான் கிடைக்குமான்னு கேள்வி கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் திருப்பி விளக்கமாக சொல்கிறேன். 3 தவளையும் வச்சு காட்டியே சொல்கிறேன், சரிங்களா. இப்போ இதை தான் போட போகிறோம். இது வேறு பச்சை, இது வேறு கலரு, பச்சை கலரில் மஞ்சள் கலர் மாதிரி ஒரு மாதிரி. இது ஃபுல் பியூர் மஞ்சள். அப்போ எல்லா கலருக்கும் எடுக்கு பார்த்தீங்களா. நம்ம தட்ட வேண்டாம், பொத்தரை போட்டுருவோம். நம்ம இன்றைக்கி இதை போட்டு பார்த்துருவோம். மேனேஜர் ஆல்ரெடி போட்டுட்டான், ஃபுல்லில் எரிய ஆரம்பிச்சிட்டான். அந்த வகையில் இன்றைக்கி என்ன மீன் கடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பாருங்க, உள்ளே எரிஞ்சிட்டான். எரிஞ்சு அந்த கொலைக்கு பக்கத்தில் ரிட்ரீவ் பண்ணுறான் பார்த்தீங்களா. இந்த பாருங்க தவளை இப்படி தான் வரும். அந்த தண்ணி ஒரு சலனத்தோடு வரும். அதில் தான் டப்புன்னு வந்து அடிக்கும். என்ன காரணம் இன்றைக்கி எடுக்கலை அப்படின்னா, வலை கட்டியிருக்காங்க, அதனால் மீன் களைஞ்சி போய் நிற்கும். அவன் என்ன தவளை யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ காட்டுறோம் பாருங்கள். நம்ம பிராவோல தவளை, குட்டி தவளை ப்ளூ கலர், ப்ளூ பிராவோல இது ஒரு மாடல். அப்போ என்ன கலர்லாம் போடுறோம் பார்த்தீங்களா. எல்லா கலரும் போடுறோம். ஆனால் இந்த கலர் தான் நாங்கள் போடலை. எல்லா கலரும் போடுறோம். எல்லா கலருக்கும் பிடிக்க தான் செய்யணும்பா. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா. மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவும் அந்த அளப்புறது ஓகே கொடுக்காம விட்டேன். ஆனால் எடுத்தேன், ஃபுல் கவராக எடுத்தேன் சார். இல்லை இது கொண்டு வந்துட்டாங்கல்ல, மீனை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து எதாவது பிடிக்குமா மொதல் மீன் போட்டிருக்கோம்டா. என்ன சைஸ் தான். சரி, அடுத்து ஏதாவது அடிக்கான்னு பார்ப்போம். விரால் மீன் பிடிக்க எந்தெந்த ஸ்பாட்லலாம் போண்டிருக்குன்னு பாருங்கள். சும்மா விரால் மீன் பிடிச்சிட முடியாது நண்பா. அது ஒன்று. கடல் மீன் மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் நிறைய இருக்குது. இந்த மாதிரி எதிர்க்குள்ளே போகணும், பூச்சி போட்ட கிடக்கும், எல்லாத்தையும் பார்த்து தான் செயல்படணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இடம் குப்புன்னு இருக்குது. இதுக்குள்ளே தான் நுழைஞ்சி அடுத்த கரைக்கு போகணும். முள்ளுக்குள்ளெல்லாம் ஏறி விழுந்து குத்து வாங்கி தான் போய் ஆகும் மீன் வேணும்னா. சரி, அந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம். இந்த மீனோட எங்கே போகிறாங்கன்னு தெரில. நேரத்தை அப்படி தான் நான் தான் முதல்ல பிடிச்சேன். 2வது வச்சு கொண்டு நீ தான் 50 கிலோ ஏற்றினால. ஒரு மீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தம்பி அங்கே ஒரு மீன் அடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். சொன்னல அடிக்கலன்னு நமக்குமா ஏத்திரியப்பா. பாத்தீங்களான்பா. எல்லாம் சின்ன சைஸாக தான் இருக்குது, பெருசு இல்லை. சேம் பக்கராக தான் மாட்டுறான். சைஸை பாருங்க, நல்ல சைஸு. நீ அப்போ தான் சைஸை தெரியும், எல்லாம் சின்னதாக தெரியும் உங்களுக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்களா நண்பா. சைஸ் மீன் தான், உண்மையிலே சைஸ் மீன். ஒரு 3/4 கிலோ இருக்கும், சரிங்களா.
விரால் மீன் பிடிக்கணும்னு அண்ணன்ட்ட கற்றுக்குவாங்க. ரைட்டு. பெருமா சாமி. முதலில் லிப் கிரிப்பரை எடுத்து ஆயில் போடவும். லாக்கா விட்டா நல்லா பார்த்துக்கிறணும். பார்த்துட்டு நோஸ் பிளேயரை எடுக்க வேண்டும். இங்கே தான் மாட்டி கிடக்கு. பிடிக்க முடியும். மீனை விட்டு விளாண்டுட்டு இருக்காங்க அவங்க. விட்டா ஓடிடுவானோ? ஓட மாட்டானா? ஓடிடுவான். இப்போ போனால பத்திலா எப்படின்னு சம்பவம் நடக்கும். சைஸ் மீனுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டு உள்ள போட்டாச்சு. சரி அடுத்தாச்சு பார்ப்போம். இங்கே வந்து அது அப்படியே என்ன சைஸ்? பெருசு கிடையாது, சின்னது. அந்த வருது. சின்ன மீன் தான் ப்ரோ. ஜஸ்ட் யூஸ். கட் பண்ணி பையபடி மாறி அடிக்காங்க. பார்ட்னர்ஸ் 2 பேரும். நம்ம பிள்ளைக்கா வேலை தான் தூக்கிறோம். தம்பி வந்து 1 கிலோ 2 கிலோ தூக்குறான். சின்ன சைஸ் சரிங்களா? இந்த மீனை பிடிக்கிறதுக்காக எங்கே நிற்கவே தெரியல. ஆப்ரேஷன் எப்படி நடக்க பாருங்க. சூப்பர். ஆனால் இப்படி பையை காட்டும்போது பையிலேருந்து குச்சிடணும்பா, அது ஒரு டிஸ்க் இருக்குது. அதனால் பையை பத்திரமா இந்த குச்சியில் வைப்போம். அந்த குச்சி சரியில்லை. தெளிவாக வச்சுருங்க. இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே. தம்பி வெளியே விட்டுருக்கோம். எதுக்கு பார்த்துக்கிறேன். அதே கேளு. ஜூம் அவுட் பண்ணி காட்டுன்னா என்ன நடத்துகிறேன். இப்போதான் பிடிச்சாங்க. அடுத்த மீன் வந்துட்டு இல்லை லிப் கிரிப்பரை போட்டு மீனை முதல்ல பிடிச்சி எடு.
அந்த மீனை நான் கையில் செய்யணும். நீ பிடிச்சிருக்கல, நீ மீன் பிடிச்சிருக்க அப்படி. இந்த மீன் நான் கையில் பிடிச்சி பார்க்கலையே. வாய் கிழிஞ்சிருச்சு. மீன் வாய் கிழிஞ்சிட்டுன்னா தூக்க முடியாது, பைக்கில் போட்டுருவோம். அவுட் ஆஃப் பாடல் இருக்கு. எப்படி ஜம்ப் அடிக்காம போகுது. பத்தியா வாய் கிழிஞ்சிருக்குன்னு சொன்னேன், கரெக்டாக உள்ளே வந்துட்டு. ஜஸ்ட் மிஸ். இந்த மீன் எஸ் ஆயிருப்பான். தெரியல, ஓடிரும் தெரியும். ஒரு மீன் விட்டால் அடுத்து போட்டு பார்ப்போம். ரொம்ப மெதுவாக தான் ஸ்ட்ரைக் ஆகுது, பெரிய அளவில் ஸ்ட்ரைக் இல்லை. டப்பு டப்புலாம் அடிக்கல, ரொம்ப நேரத்துக்கு ஒன்று தான் அடிக்கும். எப்படி போச்சு பார்த்தீங்களா? ஊக்கானதே வெயிட் நண்பா. இப்படி நிறைய நடக்கும். வேற ஒருத்தனை ஊக்க பண்ணி சைஸா இருக்கு. லிப் இருக்கிறதால இவனை விடுறதுக்கு மனசில்லை. யா பட்டாச்சு. சைஸ் வருங்க, நல்ல சைஸு, நல்ல லென்த் பீஸு. எப்படி இருக்கான் பாருங்க, சிலுத்துக்கிட்டு சிலுன்னு சிலுத்துக்கிட்டு நிற்காம பார்த்தீங்களா? எத்தனை நாள் நம்ம விரால் பிடிக்க தான் செய்கிறோம். நம்ம நண்பர்கள் வரும்போது வந்து பெரிய அளவில் பிடிக்க முடியல. நம்ம ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்போம், நிறைய அளவில் பிடிச்ச மாதிரிலாம் போடுவோம். ஆனால் நம்ம நண்பர் வரும்போது அந்த பெரிய அளவு வச்சு கொண்டு காணும், என்னன்னு தெரில. சரி பார்ப்போம், இன்றைக்கி எத்தனை தான் அடிக்கன்னு பார்ப்போம். செடிக்குள்ள வந்து எப்படி வந்தானுங்க, ஜெட்டி மாதிரி. இதுவும் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு. சரிங்களா, மீனை தண்ணியிலேருந்து தூக்கினோம்னா துள்ளும், லேசாக தான் ஊக்கப்பாயிருக்கு, பிஞ்சு விழுந்துடும். அதுதான் தூக்காமல் வச்சுருக்கேன். நம்ம ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே தான் அலையிடும். சலப்புன்ட்டு ஒரு லிப் கருப்பர் வேறு துவைச்சாச்சு. என்னப்பா சரி சரி சரிம்மா பாப்படா ஒன்று ஒன்றும் இல்லைம்மா, அவ்வளோ வேண்டாம். ரொம்ப மாட்டிட்டு என்னடா நடக்குங்க? உள்ள சாக்குக்குள்ளே தண்ணியோடு இருக்குது. மீன் ஜம்ப் அடிக்காமல் பாருங்க, போட்ட உடனே ஜம்ப் அடிப்பான். விட்டோம் அப்படின்னு எஸ்கேப்பு, கிரேட் எஸ்கேப். அது பாருங்க, விடுறா என்ன ஃபைனலாக காட்டுறோம் அப்படின்னு சொல்லுது.
ஆ ரொம்ப ஆகாரம் கழிச்சு 2 விரல் அச்சி வட்டியில் 2 விசு 3ஆவது தடவை எடுத்துட்டான். சைஸ் தான் ரொம்ப பெருசுலாம் கிடையாது நண்பா. அந்த 1/2 கிலோ அந்த மாதிரி ரீசெண்டான சைஸில் தான் இருக்குது. சரிங்களா? நாங்களாம் எங்கள் ஊரில் பெரிய பெரிய விரலாக பிடிச்சிருக்கோம். நீ என்னடா பிள்ளைக்கா விரலை பிடிச்சிட்டு சைஸுங்கன்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சைஸு. சரிங்களா? பருவட்டம் அடிக்கும், ஒரு சில நேரத்தில் அடிக்கும். ஓ என்னடா சோதிக்காதே. நாளைக்கு பின்ன ஒரு துணி இல்லைன்னா க்ளவுஸ் கொண்டு வரணும். மாங்கு வலுவுதில்ல. ஓ என்ன அறைதான்யா. ஆட சங்க பிடிச்சாச்சு. அதிகமாக நீ கறிக்கிட்டான். அதனால் சங்க பிடிச்சாச்சு. இப்படி போடும்போது மிஸ் ஆயிரும். நண்பா மீன் பிடிச்சி முடிச்சிட்டோம். மணி 11 மணி ஆயிடுச்சு. சுத்தம் மீன் கிடையாது. எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற காட்டுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி விரால் மீன், வீச்சு வலை, கடல் மீன்லேருந்து எல்லா கான்செப்ட்லேயும் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பார்க்குற நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு பயன்படுத்தணும்னு வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். எவ்வளோ மீன் இருக்குது அப்படிங்கிற தட்டி காட்டுறேன் பாருங்கள். சரன்னு கிளம்புவோம் பாருங்கள். அவ்வளோ உயிரோட தான் இருக்குன்பா. செத்துலாம் போகல. பார்த்தீங்களா? அவ்வளவு உயிரோட தான் இருக்கும். பாருங்க நம்மளும் கிடக்கான். அப்படி எப்படி நல்ல இருப்பாங்க. நீங்கள் பிடிச்ச பெருசாக அதை எடுத்து காட்டுங்க. பார்த்தீங்களா? நல்ல சைஸாகவே கிடக்கு. நல்லா எத்தனை பிடிச்சிருக்கோம்? 2 நிறைய பாருங்க. நம்ம மேனேஜர் வந்து மீனை பிக்கப் பண்ண போறாரு. அட்டியை கேளுங்க. பிறகு கூட போதும் ஆயிரும். இல்லை போட்டுட்ருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைக்கை காட்டியிருக்கோம்பா. ஏன்னா பெரிய அளவில் கடி இல்லை. வலை கட்டிட்டாங்க. கவுண்ட் பண்ணுறோம். எத்தனை நேரம் கடைசியாக சொல்லிடுவோம். 5 6. இந்த விரால் மீன் மட்டும் கலரை பார்த்தீங்களாப்பா? கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்படியே தண்ணிக்கு போயிடும். இவ்வளோ நேரம் கேமரா எடுத்தது யார் அப்படின்னா நம்ம தம்பி தான். சரிங்களா? இவர் வந்து பேக்ரவுண்ட்லேயே நின்னார்ல, அதனால் இப்போ காட்டுறேன். நம்ம கூட மொத்தம் 3 பேர் வந்திருந்தோம் இன்றைக்கி. 3 பேர் வீட்டு கறிக்கு தான் மீன் பிடிச்சிருக்கோமே தவிர பெரிய அளவில் பிடிக்க முடியல. அந்த மீனை காட்டல, அது கலரை காட்டு. அந்த மீன் இந்த மீன் காட்டு. கலர் 2 மீன் கலரை பாருங்க நண்பா. கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இது ஒரு மாதிரி செம்பட்டை கலரில் இருக்குது பாருங்க. அது ஒரு மாதிரி கருகருன்னு இருந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இந்த 2 மீனுக்கு கலர் தனியாக தெரியும் பாருங்கள். பார்த்தீங்களா? இது கருப்பு கலரில் தெரியுதுங்களா? இது வேறு கலரில் தெரியுது பாருங்கள். செம்பட்டை கலரில் ஒரு மாதிரி. ரெண்டும் வேறு ஆள் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கண்ணு நல்லா தெளிவாக தெரியுது. நம்ம கோயிலுக்கு ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்கும். சரி, இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.